சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க அல்லது வெகுளாமை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. முன்னுரை. திருக்குறளில் வெகுளாமை என்னும் அதிகாரத்தில் சினத்தின் தன்மையையும் அதனால் பிறக்கும் கேடுகளையும் தெளிவுபட விளக்கியுள்ளார் நம் ஆசான் வள்ளுவ பெருந்தகை. உங்கள் பாடத்தில் மொத்தமே 5 திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 2 திருக்குறள் மனப்பாட பகுதி. அது என்னென்ன? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும் என்று சொல்லுகிறார். அடுத்த மனப்பாட பகுதி என்ன? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும். இந்த திருக்குறள் நல்லா புரியுது உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் விரிவாக நீங்களே யோசித்து எழுதலாமே. ஒருவேளை அடிக்கடி கோபப்படுபவராக நீங்கள் இருந்தால் அந்த கோபம் உங்களையும் அழிக்கும். எப்படி அழிக்கும்? இந்த பையன் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா, அவங்ககிட்ட யாருமே பேச முடியாது அப்படின்னு அந்த கோபம் கொள்ளும் நபரை சுற்றத்தாரும் ஊராரும் ஒதுக்கி வைப்பார். குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? அப்போ என்னாகும்? இந்த சினம் நெருப்பு மாதிரி. அவனிடமிருந்து வெளிப்படும் சினமானது அவனை சார்ந்த அவனுக்கு பாதுகாப்பு கவசமாக நிற்கும் சுற்றத்தாரையும் சேர்த்து சுட்டளிக்கும். சினம் காக்கும் இடம். சினத்தை எங்கு காக்க வேண்டும்? செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் என்னும் திருக்குறளில் தம்முடைய சினம் செல்லும்படியாகும் மெல்லியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லும்படி ஆகாத வலியவரிடத்தில் சினத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? மறத்தல் பிறத்தல். சினத்தின் விளைவால என்ன பிறக்குது, எதை மறக்கணும் பார்க்கலாமா? தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். சினத்தால யார் பிறக்கிறாங்க? தீமையான விளைவுகள். அப்ப எதை மறக்கணும்? சினத்தை மறக்கணும். இப்ப இந்த தலைப்புக்கு அழகா விளக்கம் எழுதிடலாமா? இதற்கான திருக்குறள் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். அடுத்த தலைப்பு சினமே நமக்கு பகை. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நம்முடைய முகமலர்ச்சியையும் உள்ளத்தின் மகிழ்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை என்கிறார் திருவள்ளுவர். இதற்கான திருக்குறள் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முடிவுரை. சினத்தால் பல கேடுகள் ஏற்படுவதால் சினம் வராமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அது நம்மையும் நம் வாழ்வையும் சுற்றத்தையும் அழித்துவிடும் என்ற மேலான கருத்துக்களை வலியுறுத்துகிறார் நமது ஆசான் திருவள்ளுவர்.